இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சபா லஹாடத்து அத்துமீறல், 7 பிலிப்பீன்ஸ் பிரஜைகளுக்கு மரண தண்டனை நிலைநிறுத்தம். 11 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய இறையாண்மைக்கு உட்பட்ட சபா லஹாடத்து பகுதியில் அத்துமீறி நுழைந்த சுலு படையினர் மலேசிய ராணுவத்துடன் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டது தொடர்பில் தன்னை சுலு சுல்தான் என்று கூறிக்கொண்ட ஜமாலு கிராம் உறவுக்காரர் உட்பட 7 பிலிப்பீன்ஸ் பிரஜைகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியது. தங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்ய கோரி அந்த 7 பிலிப்பீன்ஸ் பிரஜைகளும் செய்து கொண்ட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை நாட்டின் தலைமை நீதிபதி துன்தங்கு மைமூன் துவான் மாட் தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் ஏகமனதாக தள்ளுபடி செய்தனர். 49க்கும் 75க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுவதாக தலைமை நீதிபதி தங்கு மைமூன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2013 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீடித்த சபா லஹாடத்து அத்துமீறல் சம்பவத்தில் சுலு படையினரின் தாக்குதலில் மலேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 9 வீரர்கள் கொல்லப்பட்டனர். கார் ஒன்று சாலையை விட்டு விலகி அருகிலுள்ள கால்வாயில் தடம் புரண்டதில் கணவன் மனைவி உயிர் தப்பினர். இச்சம்பவம் இன்று காலை 7:55 மணியளவில் சுங்கைசிப்போர்ட் லிம் கார்டனில் நிகழ்ந்தது. இதில் 70 வயது மதிக்கத்தக்க தம்பதியர் காயம் இன்றி உயிர் தப்பியதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். அத்தம்பதியர் புரோத்தான் வீரா காரில் பயணித்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கிளாந்தான் மலேசிய பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்துள்ள தனது மகளை அந்த உயர்கல்விக் கூடத்தில் சேர்ப்பதற்கு பதிவு கட்டணத் தொகை பற்றாக்குறையினால் சிரமத்தை எதிர்நோக்கிய ஒரு முன்னாள் அரசு ஊழியரான 67 வயது சின்னக்கருப்பன் வாட்ஸ்அப் செயலி வாயிலாக அந்த பணத்தை திரட்டுவதில் வெற்றி பெற்றுள்ளார். தமது 20 வயது மகள் கலைமகள் அந்த பல்கலைக்கழகத்தில் சுற்றுலா மற்றும் நல்வாழ்வுத்துறைக்கான விருந்தோம்பல் துறையில் இளம் கலை படிப்பிற்கு இடம் கிடைத்துள்ளதாக பேரா புங்காலான் உலுவைச் சேர்ந்தவரான சின்னக்கருப்பன் குறிப்பிட்டார். எனினும் பதிவு கட்டணமாக 3000 வெள்ளி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட நிலையில் அத்தொகையை திரட்ட தம்மிடம் போதிய பணம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கிராம மக்களின் உதவியை நாடுவதற்கு கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி தமது கிராம மக்களின் வாட்ஸ்அப் புலனத்தில் மகளின் பட்டப்படிப்பு குறித்து செய்தியை பதிவேற்றம் செய்து நன்கொடை கோரியதாக சின்னக்கருப்பன் தெரிவித்தார். தம் மீது மிகுந்த அனுதாபம் காட்டிய கிராமத்து மக்கள் 2 மணி நேரத்திலேயே 3000 வெள்ளியை நன்கொடையாக தந்து தமது மகளின் கல்விக்கு உதவியிருப்பதாக இன்று கிளாந்தான் மலேசிய பல்கலைக்கழகத்தில் தமது மகளை பதிவு செய்வதற்கு வந்திருந்த சின்னக்கருப்பன் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் சந்தா பணம் செலுத்தும் புதிய உச்சவரம்பு ஊதியம் நேற்று அக்டோபர் 1 தேதியிலிருந்து மாதம் ஒன்றுக்கு 5000 வெள்ளியில் இருந்து 6000 வெள்ளியாக மனிதவள அமைச்சு உயர்த்தியுள்ளது. 2017ஆம் ஆண்டு வேலையிட காப்புறுதி சட்டம் 1969ஆம் ஆண்டு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு திட்டத்திலும் திருத்தம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து அது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சொக்சோ வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 5000 முதல் 6000 வெள்ளி வரை ஊதியம் பெறும் தரப்பினர் சந்தா பணத்தை செலுத்துவதற்கு இச்சட்ட திருத்தம் வலியுறுத்துவதாக அது கூறுகிறது. இதன் வழி மாதம் 5000 வெள்ளிக்கும் கூடுதலாக வருமானம் பெறும் தரப்பினர் சமூக பாதுகாப்பு அமைப்பின் மூலம் பயன் அடைவர் என்று சொக்சோ அறிவித்துள்ளது. அலங்கார வடிவமைப்பாளர் ஒருவரை 20 முறை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக நபர் ஒருவர் புட்டாலிங்ஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 50 வயது லீம் வா சியோங் என்ற அந்த நபர் மஜிஸ்ட்ரேட் ஷாரி அன்வார் அமர் முஸ்தபா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இக்கொலை வழக்கு ஷா அலாம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த நபரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது
கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி பண்டா ஸ்ரீ டமான்சரா பர்சியாரான் மராந்தியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 36 வயதுடைய அலங்கார வடிவமைப்பாளர் ஒருவரை கத்தியால் சரமாரியாக குத்திக் கொன்றதாக ஒரு வேலையற்ற நபரான லிம்வாசியாங் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பொருத்தமான விரிவாக்க நடவடிக்கை மற்றும் கடினமான முடிவுகளை அமல்படுத்தும் தைரியம் ஆகியவை அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு உயர்வு கண்டு உலகிலேயே சிறப்பான அடைவு நிலையை பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தியது என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி கூறினார். ரிங்கிட்டின் மதிப்பை உயர்த்துவதில் அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்தினால் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் மலேசியாவை மேம்பாடடைந்த நாடாக உருவாக்குவதற்குரிய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஜூலை மாதம் தொடங்கி நமது பங்குச்சந்தையில் நிதி ஓட்டத்தை நாம் கண்டு வந்தோம். பொருத்தமான விரிவாக்கத்தை தயார்படுத்தியது மற்றும் கடினமான முடிவுகளை எடுத்தது ஆகியவை அதற்கான காரணங்களில் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். சவால்கள் அல்லது விமர்சனங்களுக்கு மத்தியிலும் சரியான ஒன்றை நாம் தொடர்ந்து செய்தால் மற்றும் பிறரை இங்கு ஈர்க்கக்கூடிய போட்டியிடும் ஆற்றலின் கூடுதல் சாதகம் மீது கவனம் செலுத்தினால் நாம் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய வெளிப்புற நிகழ்வுகளை சமாளிக்க இயலும் என்று ரஃபீசி ரம்லி கூறினார். டோல்கேட் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த ஆடவர் ஒருவர் டோல் சாவடி பாதுகாவலரை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் ஜொஹர் பாரு பெர்லிங் டோல் சாவடியில் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பில் 10 வினாடிகள் ஓடக்கூடிய காணொளி ஒன்று சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. அதில் சம்பந்தப்பட்ட ஆடவரும் பாதுகாவலரும் சண்டையிட்டுக் கொண்டதும் அந்த சண்டையை பொதுமக்கள் விலக்கி சமாதானப்படுத்துவதும் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நேற்று முன்தினம் காலையில் தமது தரப்பு புகார் பெற்றுள்ளதாக ஜொஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் 2 தினங்களுக்கு முன்பு பிற்பகல் 1:25 மணியளவில் பெர்லிங் டோல் சாவடியில் இஸ்கண்டா பூத்ரி நோக்கி செல்லும் வழித்தடத்தில் நிகழ்ந்துள்ளது. அதில் 37 வயதுடைய உள்நாட்டு ஆடவர் வாகனத்தில் பயணம் செய்தபோது தமது அடையாள அட்டை வாயிலாக தாச்சென்கோ சாவடியில் பணத்தை செலுத்த முற்பட்டுள்ளார். ஆனால் அதிலிருந்து பணம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனை அடுத்து அங்கிருந்த பாதுகாவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அதுவே கைகலப்பாக மாறியது. ஆனாலும் அங்கிருந்த பொதுமக்கள் அவ்விருவரையும் சமாதானப்படுத்தியுள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.